தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் ஒவ்வொரு தொகுதியிலும் கட்சி வாரியாக யாருக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை களத்திலும் கட்சி வட்டாரத்திலும் அலசி ஆராய்ந்து வெளியிட்டு வருகிறது ஏபிபி நாடு செய்தி நிறுவனம். இந்நிலையில் சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய தாம்பரம் தொகுதியில் கட்சிகள் சார்பில் போட்டியிட யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது, கள நிலவரம் என்ன என்பதை மக்கள் மத்தியிலும் கட்சி வட்டாரத்திலும் விசாரித்தோம். அதன் அடிப்படையில் பெயர்களின் பட்டியல் உத்தேசமாக வெளியிடப்படுகிறது. குடியரசிற்கு பின் கிராமமாக இருந்த தாம்பரம் பகுதி படிப்படியாக வளர்ந்து இன்று மாநகராட்சி அந்தஸ்தில் உயர்ந்து நிற்கிறது. தாம்பரம் சட்டமன்ற தொகுதி என்பது தாம்பரம், முடிச்சூர், பழைய மற்றும் புதிய பெருங்கடத்தூர், சேலையூர், செம்பாக்கம், மாடம்பாக்கம், பதுவஞ்சேரி, திருவஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளை கொண்டது. கடந்த 1977ஆம் ஆண்டு முதல் சட்டமன்ற தொகுதியாக தாம்பரம் வரையறுக்கப்பட்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டு வருகின்றனர். இதுவரை நடந்த 11 சட்டமன்ற தேர்தல்களில் 7 முறை திமுகவும், 3 முறை அதிமுகவும், 1 முறை இந்திய தேசிய காங்கிரசும் வெற்றி பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தால் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட எஸ்.ஆர். ராஜா வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். தொடர்ந்து 2006, 2011, 2016, 2021 ஆகிய 4 சட்டமன்ற தேர்தலில் இதே தொகுதியில் போட்டியிட்டவர் 2011 சட்டமன்ற தேர்தலில் மட்டும் அதிமுக வேட்பாளர் டி.கே.எம். சின்னையாவிடம் தோல்வியடைந்தார். இந்த முறையும் எஸ்.ஆர். ராஜா தனக்கு எம்எல்ஏ சீட் வேண்டும் என்று திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு மூலமாக தலைமையிடம் முயற்சித்து வருகிறார். ஆனால் தொகுதியின் அமைச்சரும் கட்சியின் மாவட்ட செயலருமான தாபோ அன்பரசனுக்கும் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜாவிற்கும் இடையே நீண்ட காலமாக இணக்கம் என்பதே சிறிதும் இல்லாமல் இருக்கிறது. எஸ்.ஆர். ராஜாவிற்கு இந்த முறையும் சீட் கொடுக்க தாமோ அன்பரசன் தரப்பு நிச்சயம் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் என கூறப்படுகிறது. அதோடு இத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் தொகுதியில் எந்த பெரிய வளர்ச்சியும் இல்லை என்பதும், உட்கட்சி பஞ்சாயத்து வீதி வரை வந்து தலைவிரித்து ஆடுவதும் தலைமையை சூடேற்றிருக்கிறது. ராஜாவை மீண்டும் தேர்தலில் களமிறக்கினால் வெற்றி வாய்ப்பு பாதிப்படையும் வகையில் இருப்பதாக உளவுத்துறை அறிக்கையும் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இந்த முறை தாம்பரத்தில் புதிய முகத்திற்கு வாய்ப்பளிக்க திமுக தலைமை யோசனையில் இருக்கிறது. அதோடு தொடர்ந்து ஒருவருக்கே ஒரே தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளிப்பதை திமுக நிர்வாகிகளை விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் பார்த்தால் தொகுதியில் நன்கு பரிச்சயமானவரும் தொகுதி அமைச்சரும் மாவட்ட செயலருமான தாமோ அன்பரசன் ஆதரவாளருமான படப்பை மனோகரன் சீட் கேட்டு காய் நகர்த்தி வருகிறார். தொகுதியில் படப்பை மனோகரனுக்கு நிர்வாகிகள் ஆதரவும் இருப்பதால் இந்த முறை மனோகரனுக்கே சீட் கிடைக்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக சொல்கிறார்கள் தாம்பரம் உடன்பிறப்புகள். அதே நேரத்தில் தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரையும் சீட் கேட்டு அமைச்சர் தாமோ அன்பரசன் தரப்பை நாடி இருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதலாக அதிமுகவில் போட்டியிட்டு சபாநாயகராக இருந்த முனு ஆதியின் மகன் ஆதிமாறன் தற்போது திமுகவில் இருக்கிறார். அவரும் சீட் வாங்க காய்களை நகர்த்தி வருகிறார். ஒருவேளை தொகுதி கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை இந்த முறை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலிருந்து மாறி தாம்பரம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக மாவட்ட செயலரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனும் முன்னாள் அமைச்சரான டி.கே.எம். சின்னையாவும் போட்டியிட தலைமையிடம் சீட் கேட்டு வருகின்றனர். இதில் ஏற்கனவே இந்த தொகுதியில் இன்று டி.கே.எம். சின்னையா வெற்றி பெற்றிருக்கிறார். இருப்பினும் மாவட்ட செயலாளரான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனுக்கு சீட் கிடைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகி கரிகாலனும் தனக்கு சீட் பெற்று தர வேண்டும் என்று டிடிவி தினகரனிடம் கேட்டிருக்கிறார். தன்னை நம்பி வந்து தன்னுடன் தற்போது வரை பயணித்து வரும் அவருக்கு சீட் வாங்கி தர தினகரனும் முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் கில்லி சரத் போட்டியிட வாய்ப்பு கட்டு வருகிறார். தொகுதியில் நலத்திட்ட உதவிகளை செய்து மக்களிடம் நற்பெயரை பெற அவர் தொடர்ந்து முயற்சித்து வருகிறார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை தமிழ்ச்செல்வி என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. மொத்தத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தின் முக்கிய தொகுதியான தாம்பரம் தொகுதியில் போட்டியிட அதிமுக, திமுக கூட்டணி கட்சியினர் போட்டி போட்டு வருகின்றனர். இந்நிலையில் திமுக, அதிமுக, நாம் தமிழர், தவக என 4 முனை போட்டி தாம்பரத்திலும் நிலவுகிறது.